வணக்கம். நீங்க விசேஷம் இல்லாத வீக் டேஸ்ல திருச்செந்தூர் போகணும்னு நினைச்சீங்கன்னா, நான் சொல்ற இந்த பிளான ஃபாலோ பண்ணுங்க. நெறைய பிளேஸஸ் பார்க்கலாம். நீங்க எங்க இருந்தாலும் காலையில 5:30 மணிக்குள்ள திருச்செந்தூர் போயிடுங்க. அங்க கடல்ல மற்றும் நாழிக்கிணறுல குளிச்சுட்டு ஒரு 7 மணிக்குள்ள 100 ரூவா டிக்கெட்ல சாமி தரிசனத்துக்கு போயிடுங்க. ஒரு 8:45 மணி அளவுல தரிசனம் முடிச்சு வெளியில வந்தீங்கன்னா, வள்ளி குகையும் பார்த்துரலாம். கோயில்லேருந்து கடைவீதி வழியா வந்தீங்கன்னா, இந்த விக்னேஷ் ஹோட்டல்ல காலையில பிரேக்ஃபாஸ்ட்ட முடிச்சிடலாம். இங்க நல்லாருக்கும் சாப்பாடு. அப்படியே வெளியில வந்து ரோட்ட தாண்டுனீங்கன்னா, இந்த பழமையான சிவகொழுந்தீஸ்வரர் கோயில்ல சிவனையும் ஆனந்தவள்ளி அம்பாளையும் தரிசனம் செஞ்சிடலாம். நேரா திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலுக்கு 30 நிமிஷத்துல பஸ்ல போயிடலாங்க. இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுங்க. நவராத்திரி நாட்கள்ல தசரா மாதிரியே இங்க மிகப்பெரிய திருவிழா நடக்கும். இங்கேருந்து வெறும் 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறதாங்க ஃபேமஸான மணப்பாடு பீச். இங்க நீங்க கேரளால இருக்கிற மாதிரியே ஆறு கடல்ல கலக்கிற பேக் வாட்டர்ஸ், அப்புறம் சின்ன குன்றின் மீது இருக்கிற அழகான சர்ச்சு, அது மட்டும் இல்லாம இங்கேருந்து நீங்க பார்த்தீங்கன்னா உங்களை சுத்தி 3 பக்கமும் கடலால் சூழ்ந்திருக்கும். ஃபேமிலியோட வந்தீங்கன்னா இங்க நல்லா குளிச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். இங்க டைமுக்கு மினி பஸ் வருங்க. அப்படி இல்லைன்னா குலசேகரப்பட்டினத்துலேருந்து ஆட்டோல கூட வரலாம். இங்க இதெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கு சுமார் 2 மணி ஆயிடுங்க. குலசேகரப்பட்டினத்துலேருந்து நேரா உங்களுக்கு திருநெல்வேலிக்கு பஸ் இருக்கு. மேக்ஸிமம் நீங்க 6 மணிக்கெல்லாம் நெல்லையப்பர் கோயிலுக்கு வந்துட்டீங்கன்னா போதுங்க. அங்க சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு ஒரு 8 மணிக்கெல்லாம் வந்து வெளியில இருக்கிற இருட்டுக்கடை அல்வால அல்வா வாங்கி சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரைட்டா திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கோ இல்லைன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கோ போய் இந்த ட்ரிப்பை முடிச்சிடலாம். நன்றி, வணக்கம்.